ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்துட்டு டெய்லர் எப்படி சொல்றதுன்னு ரொம்ப முக்கியமான விஷயங்க. இது வந்து கண்டிப்பா வந்து டெய்லர்ஸ் பார்க்கலாம், எல்லாரும் பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து இது கொஞ்சம் லென்த்தா கூட பேசிடுவேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் இதை பார்க்க பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கொஞ்சம் ஓட்டி விட்டு கூட பார்த்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆனா இது எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா தோணுச்சு, அதனால நான் இதை பத்தி பேசியிருக்கேன். ஸோ நீங்க பாருங்க, பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் வந்து எனக்கு சொல்லுங்க. இப்போ நம்ம ரீசன்ட் டேஸா நிறைய இடத்துல, அதாவது வேலை செய்யற நிறைய இடத்துல நம்ம பாக்குறோம், நம்ம தமிழ் ஆளுங்க, அதாவது தமிழ் தொழிலாளர்களை விட அந்த வடமாநில தொழிலாளர்கள் வந்து நிறைய இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இப்போ பிரச்சனை, கொஞ்ச நாள் முன்னாடி எல்லாம் கூட ரொம்ப பிரச்சனை போயிட்டு இருந்தது இல்லையா? நானும் அதை பார்த்தேன். ஃபர்ஸ்ட் நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆமா, இப்போ இவங்க தான் ஜாஸ்தி இருக்காங்க, நம்ம ஆளுங்களுக்கெல்லாம் வேலையே இருக்கிறது இல்லை, இல்லைன்னா சம்பளமே கம்மியா இருக்குது, எப்படி வேலை செய்வாங்க அப்படி இப்படின்னு நானும் கூட கொஞ்சம் யோசிச்சேன். ஆனா உண்மையாலும் இப்ப எப்படி சொல்றது, ஒரு 10 to 5 நாள்ல நான் பட்ட சில பிரச்சனைகளை, நான் சந்திச்ச சில பிரச்சனைகளை யோசிக்கிறப்போ கரெக்டு தானே, அவங்க வர்றதுல ஒன்னும் தப்பு கிடையாது, வட மாநிலக்காரங்க வந்து இங்க வேலை செய்யறதுல ஒன்னும் தப்பே கிடையாது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஒரு இன்சிடென்ட் நான் சொல்றேன். கண்டிப்பா இது உங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருந்தா தயவுசெய்து இது வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. என்னன்னா, இப்ப நம்ம உங்களுக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியும், நம்ம வந்துட்டு டெய்லர்ஸ் வந்து பாத்துட்டு இருக்கோம், அதாவது டெய்லர் வாண்டட் இருக்கு நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியும். நான் வந்து ஒருக்கா யூடியூப்லயும் இன்ஸ்டாலே வந்துட்டு இது போட்டிருந்தேன், வீடியோ போட்டிருந்தேன், ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். சோ அதை பார்த்துட்டு எனக்கு நிறைய என்கொயரி வந்துச்சு. அதுல சில என்கொயரிஸ் வந்துட்டு நம்மளோட கூலி இங்க கம்மி இல்லையா அப்படின்னு கேட்டோடனே அவங்க வேணாம், அவங்க அது ஜென்யூனா வேணான்னு சொல்லிட்டாங்க. இல்லைங்க, எங்களுக்கு அது கட்டுப்படி ஆகாது, நாங்க இருக்கிற இடத்துல கூலி ஜாஸ்தி அப்படின்னு சொல்லி அவங்க ஜென்யூனா சொல்லிட்டாங்க. அது பிரச்சனையே கிடையாது. இப்ப வந்து ஒரு 15 நாள் இருக்கும். என்னன்னா வியாழக்கிழமை, போன வியாழக்கிழமைக்கு அதுக்கு முந்தைய வியாழக்கிழமைன்னு நினைக்கிறேன். சோ ஒருத்தர் வந்து அவங்க வந்து முன்னாடி கால் பண்ணிருந்தாங்க, ஒரு 15 நாளைக்கு முன்னாடி கால் பண்ணிருந்தாங்க. அவங்க இந்த மாதிரி யூடியூப்ல தான் பார்த்து சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணிருந்தாங்க. பேசிட்டு இருந்தோம். அப்புறம் அது வந்து கொஞ்சம் எப்படி சொல்றது, இது ஃபைனல் பண்ணாம இருந்துச்சு. அவங்க வந்து அவங்க தங்கறதுக்கு இடம் கேட்டிருந்தாங்களா, சோ அதுக்கு நான் வந்து இது பண்ணிட்டு இருந்தேன், ரெடி பண்றதுக்காக அலைஞ்சிட்டு இருந்தேன். அதனால நாங்க ஒரு 5 நாள் வந்துட்டு வெயிட் பண்ண சொல்லியிருந்தேன். அவங்களும் சரி அப்படின்னு இருந்தாங்க. அப்புறம் திடீர்னு வந்துட்டு கால் பண்ணி ஒரு 2-3 நாள், ஒரு வாரம் இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு வாரம் கழிச்சு கால் பண்ணி இந்த மாதிரி நாங்க வந்து ஃபேமிலியோடய வரோம்க்கா, எனக்கு ஒரு குழந்தை இருக்கு, ஒய்ஃப் இருக்காங்க, அதனால நாங்க ஃபேமிலியோடய வரோம், நீங்க எங்களுக்கு வீடாவே பாத்துருங்க, ரூமா பாக்குறத விட வீடா பாத்துருங்க, நாங்க வந்துடுறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு, சரி அப்படியா அப்படின்னு, சரி ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தேன். நாங்க வந்து என்னன்னா, நம்ம கடை ரொம்ப சின்னது, அதனால இதுல வந்து 10 2 பேர் ஸ்டிச் பண்றப்போ கஸ்டமர் வந்து அவங்க நிக்கிறது கூட இடைஞ்சலா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி கடையை கொஞ்சம் பெருசா ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இங்க வந்து தேடிட்டு இருந்தோம். அப்ப வந்து இருக்கு, ஒரு கடை இருக்கு, பட் அது ரொம்ப வாடகை ஜாஸ்தியா இருக்கு. நான் அதை போய் பார்த்துட்டு எங்களுக்கு அது சரி, அவ்வளோ வாடகை நம்மளால கொடுக்க முடியாது, கட்டுப்படி ஆகாது நம்மளுக்கு, இந்த கூலிக்கு அந்த வாடகை நமக்கு வேஸ்ட் தான் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அப்புறமா பாத்தீங்கன்னா எனக்கு என்ன சொல்றது தெரியல. அப்புறம் தான் நான் யோசிச்சேன், இப்ப நம்ம கடைக்கு பக்கத்து கடையே வந்துட்டு காலியா இருக்கு, அது ரொம்ப நாளா காலியா தான் இருக்கு. நான் இருந்துட்டு சரி ஒட்டுக்கா ஒரே மாதிரி பெருசா இருந்துட்டு நம்ம தங்கறது எங்களுக்கு மெயினா வந்து நாங்களும் அங்கேயே ஸ்டே பண்ணிக்கணும், வீடும் அங்கேயே இருக்கணுங்கிறது தான் என்னுடைய மெயின் குறிக்கோளே அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க அதை பார்த்தா. அப்புறம் அது எங்களுக்கு கொஞ்சம் அவ்வளோக்கா வந்து செட் ஆகாத மாதிரி தோணுச்சு. மறுபடியும் நாங்க ஃபர்தரா அதை மூவ் பண்ணல. அப்புறம் இங்க பக்கத்துல ஒரு கடை இருக்கு, நம்ம கடைக்கு பக்கத்துல இருக்கா, சரின்னு நாங்க என்ன யோசிச்சோன்னா, சரி அதை வந்து வாடகைக்கு எடுத்துக்குவோம், இப்பத்திக்கு கொஞ்ச நாளைக்கு பார்க்கலாம், வாடகைக்கு எடுத்துட்டு அதுல மிஷினை மட்டும் தூக்கி அந்த பக்கம் வச்சுக்கலாம், மத்ததெல்லாம் இங்கேயே இருக்கட்டும். சோ மிஷின் தூக்கி வைக்கிறப்போ ஈஸியா இருக்கும் இல்லையா நமக்கு, நம்ம எல்லாம் வீடு தனித்தனியா தான் இருக்க போகுது, தூரமா தான் இருக்க போகுது, பட் ஆனா கொஞ்சம் நமக்கு யூஸ் பண்றதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருந்தோம். அது சொல்லலாம்னு நினைச்சு அதுக்குள்ள அவங்களே கால் பண்ணிட்டாங்க. கால் பண்ணி அது எப்பன்னா கரெக்டா இந்த நான் சொன்னல 15 நாளைக்கு முன்னாடி, கரெக்டா வியாழக்கிழமை நாள் கால் பண்ணி, அக்கா இந்த மாதிரி நான் வந்து ஃபர்ஸ்ட் நான் வரேன்க்கா, நான் வந்து பார்த்துட்டு அப்புறமா வந்துட்டு ஒய்ஃபை கூட்டிட்டு வரேன், உடனே ஒய்ஃபை கூட்டிட்டு வர வேண்டாம் அப்படின்னாங்க. அப்புறம் நானும் அதை தாங்க சொல்லலான் இருந்தேன், நீங்க ஃபர்ஸ்ட் வாங்க, கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணுங்க, அப்புறமா உங்களுக்கு இங்க கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னா அப்புறமா ஒய்ஃப் கூட்டிட்டு வந்துக்கலாம், எடுத்தோடனே வர வேண்டாம் அப்படின்னு நானும் அதை சொல்லலாம்னு நினைச்சேன். பரவாயில்ல, சரி நீங்க வந்து பாக்குறதுனா பாத்துட்டு போங்க, நான் சொன்னது பாக்குறதுனா பாத்துட்டு போங்கன்னா எடை எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு போங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனா அவங்க வந்து ரொம்ப தூரம், சத்தி தாண்டி ஏதோ மலைக்கு பக்கத்துல, கர்நாடகா போற வழியில ஏதோ மலைக்கு பக்கத்துல ஒரு ஊர் சொன்னாங்க, எனக்கு ஞாபகம் இல்லை, அங்கிருந்து வரேன் நாங்க. அப்புறம் என்னங்க, அக்கா நான் இந்த மாதிரி சத்தியில இருக்கேன், வந்துட்டு இருக்கேன்,
நான் வந்துடுறேன்க்கா, வந்து பார்த்துட்டு வரேன் அப்படின்னாங்க. அப்ப கூட நான் ஸ்டே பண்ண வரேன்னு அவங்க சொல்லவே இல்லை. நான் ஒருவேளை சொல்லியிருந்தா நான் அப்பவே நான் வந்து சொல்லி இருந்திருப்பேன் அப்படின்ட்டு இருந்தாங்க. சரி வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு இங்க வந்துட்டு ஸ்டிச் பண்ணி காட்டுவாங்க. அப்புறம் தான் நம்மளும் ஓகே சொல்லாம சும்மா யாரை வேணாலும் எடுத்துட மாட்டோம் இல்லையா, அதனால சரி அப்படிதான் வராங்க நானும் நினைச்சுக்கிட்டேன். அப்புறம் பார்த்தா அதே மாதிரி வந்தாங்க. வந்த பார்த்தா ட்ரெஸ் எடுத்துட்டே வந்துட்டாங்க போல. சாயந்தரம் நேரம் நான் அந்த அன்னைக்கு கடைக்கு போகல, ஆரி ஒர்க் இருந்ததுன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் எமர்ஜென்சி ஆர்டர் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு நான் 2 நாள் கடைக்கு போகல. அந்த அன்னைக்கு நான் கடையில இல்லை, அண்ணா தான் இருந்தாங்க. அப்புறம் சரின்னா அண்ணா பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணாங்க. இந்த மாதிரி வந்து நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி வருவாங்கங்க, கால் பண்ணியிருந்தாங்க, நீங்க பாத்துக்கோங்கன்னு. சரி அப்படின்னாங்க. அதே மாதிரி வந்தோடனே அப்புறம் எனக்கு கால் பண்ணாரு. இந்த மாதிரி அவங்க ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துட்டாங்க, இங்க ஸ்டே பண்ற மாதிரியே வந்துட்டாங்க, என்ன பண்றது அப்படின்னாரு. நான் வந்து எதுவும் நாங்க வந்து இந்த மாதிரி கடையை எடுத்துக்கலாம் அப்படின்னு பிளான் தான் போட்டு வச்சிருந்தோம். அவங்க திடீர்னு வருவாங்க, அதாவது ஸ்டே பண்றதுக்கே வராங்கன்னு எனக்கு தெரியல. டக்குன்னு எனக்கு என்ன பண்றதுன்னு எனக்கு உண்மையால புரியல. ஏன்னா நம்ம கடை ரொம்ப சின்னது, அதுல வந்து அவங்கள தங்க வைக்க ஒருத்தர் ரொம்ப கஷ்டம். இன்னொன்னா புதுசா ஒருத்தர் யாருன்னே தெரியாத ஒருத்தரை நம்ம கண்டிப்பா வந்து நம்பிக்கையா நம்ம கடைக்குள்ளார தங்க வைக்க முடியாது நைட் டைம்ல, சரியா? ஏன்னா அங்க மிஷின் இருக்கு, பொருளால இருக்கு, ட்ரெஸ் இருக்கு, எல்லாம் இருக்கு. யாரா இருந்தாலுமே நம்ம யாருன்னு தெரியாத ஒருத்தரை தனியா தங்க வைக்க முடியாது. அண்ணன் கூட ஸ்டே பண்ணணும் கொஞ்ச நாளைக்கு. அப்ப 2 பேரும் அந்த இடத்துல கண்டிப்பா படுக்க முடியாது, அது ரொம்ப கஷ்டம். யாராதான் இருந்தாலும் அவங்களும் மனுஷங்க தானே, அவங்கள வந்து சும்மா எங்கேயாவது ஒரு இடத்துல படுன்னு நாம எப்படி சொல்ல முடியும்? அதனால எனக்கு அதுல உடன்பாடே கிடையாது. அப்புறம் நான் இப்படின்னு சொன்னாங்களா, அப்புறம் என்னடா பண்றதுன்னு அப்ப நான் சரி அவங்கள தைக்க சொல்லுங்க, ஏதாவது ஒரு சுடி. நான் எப்பவுமே மோஸ்ட்லி வந்து ஃபர்ஸ்ட் சுடி தான் கொடுக்க சொல்லுவேன், பிளவுஸ் அவ்வளவு சீக்கிரம் தரமாட்டேன். சுடி கொடுக்க சொல்லிட்டு ஒரு சுடி வந்து கட் பண்ணி கொடுக்க சொல்லிட்டு நான் வந்துடுறேன், நான் குளிச்சுட்டு வந்துடுறேன், வேலை கிட்டத்தட்ட முடிஞ்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நானும் போயிட்டேன். அப்புறம் போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க தைச்சிருந்தாங்க. உண்மையாலுமே ஸ்டிச்சிங் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அண்ணாவுக்கு வந்து ரொம்ப திருப்தியா இருந்துச்சு, நல்லா பண்ணிருக்காங்க அப்படின்னு. பேசுறதும் நல்லா பேசினாங்க, ஒன்னும் ஒரு மாதிரி புதுசு அப்படிங்கறதுனால அமைதி அப்படியெல்லாம் இல்ல, நல்லா பேசினாங்க கலகலன்னு. எனக்கு கொஞ்சம் அதுவும் பிடிச்சிருந்துச்சு, நல்லா பேசுறாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் மலையில இருந்து வேற வரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு இது, ரொம்ப தூரத்துல இருந்து வராங்க அப்படின்னு எனக்கு ஒரு இதா இருந்துச்சு. அப்புறமா நான் சொன்னேன், ஆனா இந்த மாதிரி சுச்சுவேஷன் நீங்க பாருங்க, இந்த இடம் இவ்வளவுதான், இதுல எப்படி நீங்க வந்து படுப்பீங்க, ரொம்ப சிரமம். அதனால ஒரு 2 நாள் தான், இப்ப நீங்க 3 நாள் வியாழக்கிழமை, இப்ப வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் மட்டும் வெயிட் பண்ணுங்க. நான் அதுக்குள்ள பக்கத்து கடை இப்படிதான் ஒரு ஐடியா இருக்கு, நான் கேட்டுட்டு அதை கிளீன் பண்ணி நான் ரெடி பண்ணிடுறேன், நீங்க மண்டே கண்டிப்பா வந்துருங்க. நான் உனக்கு சண்டே வந்து உங்களுக்கு இன்னொருக்கா வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுறேன், ஆனா கண்டிப்பா நீங்க மண்டே வந்துடலாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அவர் அவ்வளவு சொல்றாரு, அக்கா நான் வந்துடுறேங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு இடம் நல்லா இருந்தா போதும், வேலை எப்பயுமே இருக்கணும், எப்பயும் இருக்கும், அவ்வளோலாம் கேட்குறேன். வேலையெல்லாம் எல்லா நேரம் இருக்குமா, எல்லா நாளும் இருக்குமா, அப்படியெல்லாம் கூட கேட்குறாங்க. நான் சொன்னேன் கண்டிப்பா இருக்குங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. சப்போஸ் அப்படி ஒரு வேலை, இது வரைக்கும் எங்களுக்கு அப்படி வந்ததில்லை, அப்படி ஒரு வேலை கம்மியா இருந்தா கூட அண்ணனுக்கு துணி கொடுக்காம நான் உங்களுக்கு துணி கொடுப்பேன், கவலைப்படாதீங்க. எங்களை நம்பி வந்த ஒருத்தர் நாங்கள் எக்காரணத்தை கொண்டு வந்துட்டு இது பண்ண மாட்டோம், அசால்ட்டா விட மாட்டோம். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு வந்து அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்தா கூட அதை நான் வந்து உங்களுக்கு நிறைய வந்து துணி கொடுக்குற மாதிரி நான் பார்த்துக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க தைரியமா வரலாம் அப்படின்னு. சரி அப்படின்னு சொல்லிட்டு சரி கிளம்பிட்டாங்க. கிளம்பிட்டு நான் வந்து இந்த மாதிரி ஊருக்கு போகலைங்கக்கா, நான் வந்து அங்க வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இப்ப போட எல்லாரும் ஏன் போல வந்துட்டேன்னு கேட்பாங்க, சங்கடமா இருக்கும். அதனால நான் சத்தியிலேயே தங்கிக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் இருக்காங்கக்கா, நான் தங்கிக்கிறேன், அப்புறம் நீங்க சொல்லுங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு இருந்தோம். சுடி ஸ்டிச் பண்ணாங்க. இங்க நம்ம சுடி ஸ்டிச் பண்ணா 100 ரூபாய் தான் நம்ம கூலி, டெய்லர் கொடுக்கறது. நான் 100 ரூபாய் தான் கொடுத்தேன். அப்புறம் அவங்க வந்துட்டு அக்கா இன்னொரு 100 ரூபாய் சேர்த்தி கொடுங்கக்கா, செலவு நான் இப்ப போனாங்க தானே தங்கணும் அப்படின்னாங்க. சரி பரவாயில்லன்னு இன்னொரு 100 ரூபாய். நான் உண்மையாலுமே இப்ப கரண்ட் சுச்சுவேஷன்ல எங்க கையில சுத்தமா காசு கிடையாது, ஆனாலும் கூட அவங்க கேட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொறுக்கி கிறுக்கி இன்னொரு 100 ரூபாய் கொடுத்து விட்டோம். அது ஏன்னா நம்பிக்கை வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை கொடுத்து விட்டாச்சு. அவங்களும் போயிட்டாங்க. போயிட்டு கூட நைட்டு ஒரு 7-8 மணிக்காட்டி திரும்ப கால் பண்றாங்க, அக்கா கண்டிப்பா நீங்க ரெடி பண்ணிருவீங்கல்லக்கா, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் வந்துருவேன், நீங்க இல்லை இங்கேயும் சொல்லிடாதீங்கன்னு அப்படி திரும்ப கூட போன் பண்றாங்க. அப்ப நான் வந்துட்டு அண்ணா கிட்ட, ஏங்க அவங்க ரொம்ப இதா இருக்காங்க வரத்துக்கு, நம்ம ஆள் வரப்ப விட்டுற வேண்டாம், ஏன்னா நாங்க ஆள் இல்லாம அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், அதனால விட்டுற வேண்டாம். சோ அதனால நீங்க கண்டிப்பா வந்து சீக்கிரமா அந்த கடை வந்து நீங்க கேளுங்க, நம்ம ஓனர் கிட்ட கேளுங்க, கேட்டு இது பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன். அவரும் நான் வெள்ளிக்கிழமை நினைக்கிறேன், வெள்ளிக்கிழமையே கூப்பிட்டு அவர்கிட்ட பேசிட்டு சரி இந்த மாதிரி வந்து எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, இத்தனைக்கு எங்களால் அட்வான்ஸ் இப்ப வந்து கண்டிப்பா பே பண்ண முடியாது, கிட்டத்தட்ட அது 30,000 பக்கம் வருமா, எங்களால் கண்டிப்பா பே பண்ண முடியாது. அதையும் நாங்க சொல்லிட்டோம், இந்த மாதிரி நாங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க, என்னால அட்வான்ஸ் எல்லாம் பே பண்ண முடியாது, ரெண்ட் மட்டும் கொடுத்துறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை எடுத்துக்கிறாங்காட்டி. அவங்க வந்து எப்படிங்க அட்வான்ஸ் இல்லாத கொடுக்கறதுன்னா அவங்க கிட்ட பேசி இது பண்ணி அவங்க மினிமம் 5,000 கொடுங்க, சும்மாலாம் நான் கண்டிப்பா தரமாட்டேன், நீங்க என்னதான் ரொம்ப வருஷமா இங்கேயே இருக்கிறீங்க அப்படின்னா கூட சும்மா தரமாட்டேன்னு சொல்லி அப்புறம் அவங்க கிட்ட பேசி சரி வசூல் ஆகட்டும், வசூல்
நிறைய ஸ்டிச் பண்ணி வச்சிருக்கோம், எதுவுமே வசூல் ஆகல, வசூல் ஆனோடனே நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி அப்படின்னு அவங்களும் சரின்னு சாவி வாங்கிக்க சொல்லிட்டாங்க. சாவியும் வாங்கிட்டோம். அது வந்து வெள்ளிக்கிழமை பொழுதோட இதெல்லாம் முடிஞ்சிச்சு. சனிக்கிழமை சாவி வெள்ளிக்கிழமை சாவி கொடுக்கலவங்க, சனிக்கிழமை சாவி கொடுத்துட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை நான் கால் பண்றேன். நல்ல வேலை நாங்க கடையை திறந்து கிளீன் பண்ண அந்த வேலையில எதுவுமே செய்யல, ஏதோ ஒரு புண்ணியத்துல அதெல்லாம் எதுவுமே செய்யல. நான் ஞாயிற்றுக்கிழமை காலையில கூப்பிடுறேன், ஏனுங்க இந்த மாதிரி வந்துட்டு கடை வந்து ரெடி ஆயிடுச்சுங்க, உங்களுக்கு தங்கறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க அங்கேயே தங்கிக்கலாம், ஸ்பேஸ் நிறைய இருக்கும், ஸ்டே பண்ணிக்கலாம், அண்ணா நான் உங்க கூட கொஞ்ச நாளைக்கு தங்க சொல்றேன், அப்புறம் நீங்க தனியாவே இருந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்படி நீங்க தான் பாத்ரூம் எல்லாம் பாத்தீங்கல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க வந்துருங்க அப்படின்னு வந்து நான் சொல்றேன். சொன்னோடனே அவங்க சொல்றாங்க, அக்கா நான் நாளைக்கு வரல, நான் செவ்வாய்க்கிழமை வந்துடுறேன் அப்படின்னாங்க. என்னடா திடீர்னு இப்படி சொல்றாங்களே அப்படின்னு. ஏன் என்னாச்சு அப்படின்னு. இல்லைங்கக்கா ஊர்ல இருந்து வந்து ஒய்ஃபும் குழந்தையும் வராங்க, அதனால நான் அவங்கள பார்த்துட்டு வெளியில கூட்டிட்டு போயிட்டு நான் செவ்வாய்க்கிழமை வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. அப்படின்னோடனே சரி இப்படி சொல்றப்ப நம்ம எப்படி மாட்டேன்னு சொல்ல முடியும், சரி அப்படிதான் வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாச்சு. சரி திங்கக்கிழமை விட்டாச்சா, செவ்வாய்க்கிழமை காலையில பார்த்தா ஆள் வரல. என்னடா ஆள் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்னன்னா அவங்க ஊர்ல இருக்கிறப்ப ஒரு நம்பர் வச்சிருக்காங்க, அதை ஒய்ஃப்டே கொடுத்துட்டு வந்துட்டாங்களாம். இங்க வந்து ஃப்ரெண்டோட நம்பர்னு சொல்லி ஒரு நம்பர் எனக்கு கொடுத்தாங்க. அப்புறம் அந்த நம்பருக்கு நீங்க கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால நான் சரின்ட்டு அந்த ஃப்ரெண்டோட நம்பருக்கு திரும்ப செவ்வாய்க்கிழமை நான் காலையில கூப்பிடுறேன். இது வந்து போன செவ்வாய்க்கிழமை கூப்பிட்டோன்னையும் அவங்க சொல்றாங்க, அக்கா இந்த மாதிரி அவங்க ஒய்ஃப் வந்திருக்காங்கக்கா, அவங்க குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க, ஸோ வந்தோடனே நான் கால் பண்ண சொல்றேன் அப்படின்னாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம என்ன நினைப்போம், நம்மளுக்கும் மனசாட்சி இருக்கு, குழந்தைங்க இருக்கு, ஐயோ குழந்தைக்கு உடம்பு சரியில்லை போல இருக்கு, சரி அப்படிதான் பார்த்துட்டு வரட்டுமே, இப்ப என்ன இன்னொரு ஒரு நாள் லேட் ஆகுறதுல என்ன ஆயிருப்போகுது அப்படின்னு நான் உண்மையில அவ்வளோ எங்களுக்கு மனசாட்சி இருக்கு. ஸோ நாங்கள் அப்படிதான் வந்து நினைச்சோம். அப்புறம் பார்த்தா வரல, கால் வரல, எதுவுமே வரல. நைட்டு வந்து ஒரு 7 மணி வாக்குல இருக்கும்னு நினைக்கிறேன், 7 to 8 இருக்கும், எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. அப்ப வந்து நான் என்ன பண்ணேன், சரி ஒய்ஃப் தான் இங்க இருக்காங்கன்னு சொல்றாங்கல்ல, இவரோட நம்பர் ஒய்ஃபு கிட்ட கொடுத்துட்டு வந்திருக்கிறதான்னு சொன்னாரு, மேபி அவங்க வந்து மொபைல் கொண்டு வந்திருக்கலாம்ல அப்படின்னு அவங்களோட நம்பருக்கே நான் வந்து கால் பண்றேன். கால் பண்ண அவங்க ஒய்ஃப் தான் பேசுறாங்க. பட் அவங்க பேசுறத வச்சு நான் கண்டுபிடிச்சுக்கிட்டேன் அவங்க இங்க வரல. சரிங்களா, அவங்க கீழே வரல, அவங்க வீட்டுல மலையில தான் இருக்காங்க. அவங்க வந்து நான் கேட்குறேன், இந்த மாதிரி நாங்கள் சித்தோட்ல இருந்து பேசுறேங்க, டெய்லர் கடையில இருந்து, உங்க வீட்டுக்காரர் வந்து இங்க வேலைக்கு வரேன்னு சொல்லியிருந்தாரு, நேத்திக்கே வரேன்னு சொன்னாரு, வரல, அதான் என்னன்னு தெரியல, கால் பண்ணேன் அப்படிங்கிற. அதுக்கு அவங்க கேட்கறாங்க, உங்ககிட்ட அவங்க ஒரு மாதிரி கேட்கறாங்க, கோவமா அது ஒரு மாதிரி கேட்கறாங்க, உங்ககிட்ட எப்ப வரேன்னு சொன்னாங்க அப்படின்னாங்க. எனக்கு வந்து எப்ப வரேன்னா அவங்க எந்த அன்னைக்கு சொன்னாங்கன்னு அவங்க கேட்டிருக்காங்க, அது எனக்கு புரியல. இல்லைங்க நேத்திக்கு வரேன்னு சொல்லியிருந்தாங்க, நேத்திக்கும் வரல, கால் பண்ணி கேட்டப்ப இந்த மாதிரி ஒய்ஃப் குழந்தை எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க, அப்ப இன்னைக்கு வரேன்னு சொன்னாங்க, இன்னைக்கு வரலாங்க, அதான் கால் பண்ண அப்படிங்காட்டி, உங்ககிட்ட எப்பங்க சொன்னாங்க வரேன்னு சொல்லி அப்படின்னு அந்த மாதிரி நம்மகிட்ட சண்டைக்கு வர மாதிரி பேசுது அப்படிங்காட்டி. அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி வியாழக்கிழமை வந்திருந்தாங்க, இப்படி டீட்டெயில் சொன்னோன்னே அப்படிங்களா, அது தெரியலைங்க எனக்கு, நான் காலையில தான் அவங்க கிட்ட பேசுவேன், நான் வேணா பேசுனா உங்களுக்கு கூப்பிட சொல்றேன் அப்படின்ச்சு. சரி ஓகே. அப்ப அந்த அம்மா பேசுறத வச்சு பார்த்தா அந்த அம்மா இங்க வரல, ஓகேவா, குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, இங்க வரல, அதெல்லாம் எதுவுமே கிடையாது, பொய். நான் சரின்னு விட்டுட்டு அப்புறம் என்ன பண்ணேன், திரும்ப இவங்களுக்கே கால் பண்றேன், அந்த ஃப்ரெண்டுன்னு சொன்னாங்க இல்லையா, அவங்களுக்கே கால் பண்றேன். கால் பண்ணா மனசாச்சே எல்லாரும் அந்த ஆள் சொல்ற, அப்படி அக்கா நானு ஒய்ஃப் வந்திருந்தாங்கக்கா, இப்பதான் பஸ் வச்சு விட்டு வரேன், லேட் ஆயிடுச்சு வச்சு விட்டு வரதுக்கு, அதனாலதான் நான் உங்களுக்கு கால் பண்ணலங்கிற அப்படி மனசார. அவங்க சொன்னாங்க சத்தியிலிருந்து அவங்க ஊருக்கு போறதுக்கு கிட்டத்தட்ட 3 hours மேல ஆகும்னு சொன்னாங்க. சரியா, அப்படி ஒரு வேளை 3 hours மேல ஆகுதுன்னா இப்பதான் பஸ் வச்சு விட்டு வந்த ஒரு 1/2 hour கூட ஆயிருந்திருக்கட்டுமே அப்படின்னா கூட அந்த அம்மா எப்படி வீட்டுல இருந்து பேசுங்கிட்ட. அப்ப இது பொய், எப்படி பொய் பேசுறாங்க பாருங்களேன். எனக்கு அப்படியே செம்ம டென்ஷன் எனக்கு. அப்படின்னாங்க, எனக்கு என்னடா இப்படி சொல்றாங்க, நான் எதுவும் சொல்லல, நான் சொல்லாம என்னன்ட்டு இந்த மாதிரி உங்க ஒய்ஃபு கிட்ட தான் பேசினேன் இப்போ, அவங்க அப்புறம் இந்த மாதிரி சொன்னாங்க காலையில கூப்பிட சொல்றேன் நாங்க, அப்புறம் தான் சரி நானே கூப்பிட்டேன், ஏன் வரல அப்படிங்காட்டி, இல்லைங்கக்கா நாளைக்கு நான் கண்டிப்பா வந்துடுறேங்க்கா, ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. அப்படி எங்க வந்துருவீங்க இல்லைங்க, உங்களை நம்பிதான் நான் கடை வேற வாடகைக்கு எடுத்திருக்கோம், எங்களுக்கு இல்லைன்னா அந்த கடை தேவையே இல்லை, எடுத்திருக்கோம், கண்டிப்பா வந்துடுவீங்க. இல்லக்கா கண்டிப்பா நான் வந்துருக்கோம், ஒன்னும் பிரச்சனை, காலையில 9 மணிங்கிறப்ப அங்க இருப்பேன் அப்படின்னு. அப்படி சரி ஓகே, நாங்களும் போன் வச்சுட்டோம், வீட்டுக்கு வந்தாச்சு, எல்லாமே ஓகே. ஒரு 9:30 வாக்குல இருக்கும்னு நினைக்கிறேன். திரும்ப போன் பண்றாங்க, போன் பண்ணி அண்ணா நானு இப்பவே கிளம்பி வரேன் அப்படிங்கிறப்ப, இவரு இப்பவே எப்படி வருவீங்க, இப்போல்லாம் அன்டைம்ல எல்லாம் இங்க எப்படி வருவீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஏன் இந்நேரத்துக்கு, என்ன காலையில தான் வர போறீங்களே என்னங்காட்டி, இல்ல நான் இங்க இருக்கிற இடத்துல ஃப்ரெண்ட்ஸுங்களாம் நிறைய டெய்லர் இருக்காங்க, அவங்களாம் என்னை கூட்டிட்டு போயிருவாங்க, விடமாட்டாங்க, இங்க வந்து வேலை செய்ய அங்க வந்து வேலை செய்யணும்னு கூட்டிட்டு போயிருவாங்க, என்னால வர முடியாது, அதனால நான் இப்பவே வந்துடுறேன், இப்பவே வந்து அங்க தங்கிக்கிறேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை
அப்படின்னாங்க. அப்ப நான் சொல்லிட்டேன், அப்படியெல்லாம் திருட்டுத்தனமா அப்படி எப்படி சொல்றது, கண்ட நேரத்துக்கெல்லாம் இங்க அலோவ் பண்ண மாட்டாங்கங்க. இது என்ன ஃபேமிலியே, வேற என்ன, யாராதான் இருக்கட்டும், அவங்க தங்கமா பெரிய எப்படி சொல்றது உத்தமனா இருந்தா கூட அந்த மாதிரி கண்ட நேரத்துல நான் கண்டிப்பா அலோவ் பண்ண மாட்டேன். வேண்டாம், அவங்க வரதா இருந்தா காலையில வர சொல்லுங்க, இல்லைன்னா வரலன்னா கூட தப்பு இல்ல அப்படின்னு எனக்கு கோவம். நான் வந்து இங்க அண்ணா கிட்ட சொல்றேன், இந்த மாதிரி சொல்லுங்க அப்படின்ட்டு. அப்புறம் அண்ணா சொல்றாங்க, என்னங்க நீங்க வந்து திங்கக்கிழமையே வர, நீங்க வரல, நேற்றுக்கும் வரல, அப்புறம் என்ன இப்ப கூப்பிட்டு இப்படி வந்து நினைச்ச நேரத்துல வரங்குறீங்க, அப்பெல்லாம் வந்து இது பண்ண முடியாது, எதுக்கு உங்களை மீறி உங்களை எப்படி கூட்டிட்டு போவாங்க, நீங்க காலையில இருந்துச்சா இன்னொன்னா அங்க சத்தியில இருந்து இங்க வரதுக்கே கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆகும் எனக்கு தெரிஞ்சு. நீங்க 6 மணிக்கு வண்டி ஏறிட்டீங்கன்னா கூட 8 மணிக்கு இங்க வந்துடலாம், 8-8:30 நீங்க வந்துடலாம், நானும் 9 மணிங்கிறப்ப வந்துருவேன், ஒன்னும் பிரச்சனை இருக்காது. அப்படி இருக்கிறப்ப உங்களை எப்படி இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அண்ணா கேக்குறாங்க. இல்லைங்கண்ணா அது அப்படியெல்லாம் இது பண்ண முடியாது, நான் இப்பவே தான் வந்தா இப்பவே தான் வருவேன் அப்படின்ட்டு. அது எனக்கு அது ஒரு மாதிரி பிடிக்கல. நான் வந்துட்டு அப்புறம் அண்ணா சொல்றாங்க, இந்த மாதிரி இன்னொருத்தர் வந்தாரு பெருந்துறையில இருந்து, சோ அவங்க வந்து அவங்களுக்கு கொஞ்சம் பெரிய இந்த வரத்துக்கு அவங்க தைக்கிறது நல்லா தான் தைக்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க ஒருவேளை வரலைன்னா நான் அவங்களையாவது வர சொல்றேன், இப்ப உங்களை நம்பி தான் நான் வாடகைக்கு கடை எடுத்திருக்கேன், இப்ப எனக்கு அந்த வாடகை வேஸ்ட், நான் எப்படி வாடகை கொடுக்க முடியும், என்ன வருமானத்துல எல்லாம் அத்தனை வாடகை எங்கனால கொடுக்க, அதனாலதான் நாங்க கடையை எடுக்காம இருந்து இதுவே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம், என்ன இப்படி பண்றீங்கங்காட்டி உடனே என்னட்டு அப்படியே அப்படிங்களாங்கண்ணா, சரி அப்ப அவி வராங்களா, நீங்க அவங்களே வர சொல்லிக்கோங்க அப்படின்ட்டு. அப்படியா, அப்ப அவங்க கண்டிப்பா வேலைக்கு வர எண்ணத்துல இருந்திருந்தா இந்த மாதிரி ஏமாத்திருக்கவே மாட்டாங்க. சரியா, ஒய்ஃபும் குழந்தைங்க வந்திருக்காங்கன்னு சொன்னதும் பொய், குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு எல்லாமாங்க பொய் சொல்லுவோம். நான்லாம் வந்து உண்மையில எத்தனை வருஷம் வேலை செஞ்சிருக்கேன், அண்ணா எத்தனை வருஷம் வேலை செஞ்சிருக்காங்க, நாங்க பொய் சொல்லியிருக்கோம் லீவுக்காக. எப்படி தெரியுமா, செத்த இன்னொருக்கா செத்து போயிட்டாங்கன்னு சொல்லுவோம். இப்ப எங்க மாமியார் இறந்துட்டாங்க, பெரிய மாமியார் இறந்துட்டாங்க, உண்மையாலும் ஏன்னா அங்க உண்மை சொன்னா லீவ் கிடைக்காது அப்படிங்கிறப்ப இந்த மாதிரிதான் சொல்லியிருக்குமே தவிர எக்காரணத்து கொண்டும் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை இல்ல அந்த மாதிரி இல்லாததை நாங்க கண்டிப்பா சொன்னதே கிடையாது. அதெல்லாம் அப்படி சொல்லவும் கூடாது, என்ன பொறுத்தவரைக்கும் அப்படி சொல்லக்கூடாது, அது தப்பு. ஏன் அப்படி பித்தலாட்ட பேசுறீங்க, இப்போ வேலை இருக்கு, நாங்க இப்போ டெய்லர் எந்த வேலையா இருக்கட்டும், அது மெயினா டெய்லருக்கு சொல்லுவாங்க, டெய்லர்களெல்லாம் வேலையே இருக்கிறது இல்ல, நல்ல நல்ல இடமே கிடைக்க மாட்டேங்குது, சம்பளமே சரியா கிடைக்க மாட்டேங்குது, எவ்வளவு குறை சொல்லுவாங்க டெய்லர்ஸ் தான். ஆனா அப்படி கிடையவே கிடையாது. நான் பார்த்த வரைக்கும் இப்ப இருக்கிற சூழ்நிலையில பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஓனரும் டெய்லர்ஸை வந்து விட்டு கொடுக்கறதுக்கே விரும்ப மாட்டாங்க, ஏன்னா டெய்லர்ஸ் கிடைக்க மாட்டாங்க. அப்படிங்கிறப்ப முடிஞ்ச அளவுக்கு அவங்கள தக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை தான் பண்ண பார்ப்பாங்க. அப்படிங்கிறப்ப இங்க தப்பு எங்க இருக்குதுன்னா வேலைக்கு வரவங்க கிட்ட தான் இருக்கு. நீங்க ஏன் இப்படி பொய் பித்தலாட்ட பேசுறீங்க, வரலன்னா அந்த ஞாயிற்றுக்கிழமை நான் கூப்பிடுறேன்ல, அப்பவே இல்லங்கக்கா நான் வரல, நான் இங்க ஏதாவது ஒரு இடத்துல வேலைக்கு சேர்ந்துட்டேன், எனக்கு இது செட் ஆயிடுச்சு, ஒன்னும் பிரச்சனை இல்லை, அப்படி சொல்றதுல என்ன இருக்க போகுது. அப்ப நீங்க அங்கேயும் போயிட்டு பார்க்கலாம், ஒரு வாரம் போயிட்டு செட் ஆகலைன்னா நம்ம இங்க போய்க்கலாம். அப்ப நாங்க என்ன ஆப்ஷன் அவங்களுக்கு, எங்க நிலைமை என்ன இருக்குன்னு கொஞ்சமாவது அவங்க யோசிக்கிறாங்களான்னு பாருங்க. நாங்களும் ஒரு காலத்துல வேலைக்கு போனவங்க என்னமோ அப்படியே பிறந்ததுல இருந்து படிச்சு முடிச்சோ இல்ல வேலை கத்துக்கிட்டோனே கடை வைக்கல. அண்ணால கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமா வேலைக்கு போனவர் தான். ஒரு 4-5 கடை, அந்த 25 வருஷத்துல ஒரு 4-5 கடைக்கு போயிருப்பாரு. ஒரு கடை அவருக்கு பிடிக்கல அப்படின்னா சொல்லிட்டே வந்துருவாரு, இல்லைங்க எனக்கு பிடிக்கலைங்க, எனக்கு இந்த இடம் செட் ஆகலைங்க, நீங்க பேசுறது எனக்கு பிடிக்கல, ஒரே வார்த்தையில சொல்லிட்டே வந்துருவாரு. அந்த மாதிரிதான். ஆனா வரன்னு பொய் சொல்லி ஏமாத்துற பழக்கம் கிடையவே கிடையாது. அதே மாதிரி இப்ப இருக்கிற வேலைக்கு வரவங்க எல்லாம் நம்மள அவங்க முதலாளி மாதிரியும் நம்மள ஒரு இது மாதிரியும் தான் வந்துட்டு அவங்க ட்ரீட் பண்றாங்க. கடையில வந்து நான் எங்களுக்கு இதெல்லாம் வேணும், அதெல்லாம் வேணும், இதெல்லாம் தருவீங்களா, அப்படிதான் வேணும், இப்படிதான் இருக்கணும். நான் வந்து முதல்ல கடை பாக்குறேன், கடை எப்படி இருக்குதுன்னு. கடை எப்படி இருந்தா உங்களுக்கு என்ன, வேலை கொடுத்தா சரி, அவ்வளவுதான். நாங்க என்ன ஏமாத்தி உங்களை வர சொல்லி நாங்க என்ன பண்ணுவோம், உங்களை கடத்திட்டு போய் விற்கவே போறோம், அது ஒண்ணும் கிடையாது. நீங்க தப்பு இல்ல, கண்டிப்பா நாங்களுமே உங்களை வர சொல்லி தைச்சு காட்ட சொல்லித்தான் வேலைக்கு வர சொல்லுவோம். யாரோ ஒருத்தர் யார் வேணும்னாலும் நாங்க கடைக்கு கண்டிப்பா எந்த ஒரு கடைக்காரங்களும் எடுக்க மாட்டாங்க. வேலை தெரியாதவங்களை எப்படி வேலைக்கு எடுப்பாங்க, அதனால நாங்களும் பார்க்கதான் செய்வோம். நீங்க பாக்குறது தப்பு இல்ல, ஆனா அதை சொல்ற விதம்னு ஒண்ணு இருக்கு, அது என்னமோ அதிகாரமா பண்றாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கும் தெரியும் இப்ப வந்து டெய்லர்ஸ் கிடைக்கிறது இல்ல, நாம வந்து போறோம்னா அவங்க வந்து நம்மள அப்படி தாங்குவாங்க அப்படியெல்லாம் நினைக்கிறாங்க. தாங்குவோம் இல்லன்னு சொல்லாது, நீங்க செய்யற வேலைக்கோ தவிர சும்மா எல்லாம் உங்களை யாருமே தாங்க மாட்டாங்க. சரியா, அண்ணா வேலைக்கு போறப்ப கடைசியா இப்போ ஒரு 4 வருஷத்துக்கு கடை வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கடைக்கு போனாரு. அந்த கடை வந்து ஈரோட்ல ஒரு கொஞ்சம் பெரிய கடைன்னு வச்சுக்கோங்களேன். போனாரு. அப்ப கூட அண்ணா எப்பவுமே நார்மலாவே வாய் பேச மாட்டாரு, ரொம்ப அமைதி தான், எதை சொன்னாலும் சரின்ட்டு வந்துருவாரு. இது வரைக்கும் அவரு கூலி எவ்வளவுங்க,
பிளவுஸுக்கு எவ்வளவு தரீங்க, இதுக்கு ஒரு நாளையில கூலி கேட்டது கிடையாது. அவங்க அந்த வாரம் முழுசு சம்பளம் கொடுக்குறாங்க பாத்தியா, அப்பதான் தெரியும் அவருக்கு இதுதான் கூலி அப்படிங்கறது. அப்பதான் தெரியும். அவர் கேட்டதே இல்லை இது வரைக்கும். அது ஈரோடுன்னு இல்ல, பவானின்னு இல்ல, எங்கேயுமே அவர் அப்படி கேட்டதே கிடையாது. ஏன் அப்படின்னா அந்த ஊர்ல அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை கொடுக்கதான் போறாங்க. அப்படிங்கிறப்போ அது கேட்கணும்னு எந்த இது இல்லை. ஆனா இப்ப இருக்கிறவங்க கூலி தான் ஃபர்ஸ்ட் கேட்கறாங்க. ஓகே, கரெக்ட். ஏன்னா உங்க ஊர்ல கூலி ஜாஸ்தியா இருக்கும், உங்களுக்கு கூலி அதிகமா கொடுத்துருப்பாங்க. எங்க ஊர்ல என்ன நாங்க என்ன வாங்குறோமோ அதை தான் நாங்க கொடுக்க முடியும். சரியா? அதை கூட நான் தப்புன்னு சொல்ல வரல. ஆனா இப்படி ஏமாத்துறாங்க பாத்தியா, அதை என்னால ஏத்துக்கவே முடியல உண்மையா. அப்படியே இந்த ஒரு வாரமா மனசுல இருக்கிற பிரச்சனை எவ்வளவு டென்ஷன் ஆகுது தெரியுமா. அப்புறம் இதெல்லாம் விட இந்த இன்னொருத்தங்க வராங்கன்னு சொன்னாங்க பாத்தீங்களா, பெருந்துறையில இருந்து, அவங்க அப்படிதான் வரேன்னு சொல்லியிருந்தாங்க. சரி, நான் அடுத்த நாளே கூப்பிட்டு சரி நீங்க வந்துருங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீங்க வந்துருங்க அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, அக்கா நான் வெள்ளிக்கிழமை வந்துடுறேன்க்கா, நான் இப்ப தைக்கிற கடையில ஒரு 1000 ரூபாய் பணம் தர வேணும், நான் அதனால தைச்சிட்டு கழிச்சு விட்டுட்டு வெள்ளிக்கிழமை கண்டிப்பா வந்துடுறேன் அப்படின்னு. அப்படி எப்ப? புதன்கிழமை, போன புதன்கிழமை. சரியா? இப்ப என்ன கிழமை? இன்னைக்கு சனிக்கிழமைன்னு நினைக்கிறேன். சோ இப்ப புதன்கிழமை 4 நாளைக்கு முன்னாடி அப்படிங்கிறாங்க. நான் சரி அப்படிதான் வாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தா புதன்கிழமை சாயந்தரமே வந்துட்டு, அப்படி ஒரு 4:30 பாப்பா பள்ளிக்கூட்டு வந்துட்டா. அப்ப 4:30க்கு மேல இருக்கும் வந்துட்டாங்க. அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் அண்ணா கூட கேக்குறேன், என்ன வெள்ளிக்கிழமை வரேன்னு சொன்னாலும் இன்னைக்கே வந்துருச்சு அப்படிங்கிறாரு. அப்புறம் நான் என்னங்கண்ணா இன்னைக்கே வந்துட்டீங்க அப்படிங்கிறேன். இல்லக்கா, நான் நேர்ல பார்த்து பேசிட்டு போலான்னு தான் வந்தேன். வந்துடுற, கண்டிப்பா வெள்ளிக்கிழமை வந்துடுற, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நேர்ல பார்த்துட்டு சரி நம்ம கன்ஃபார்மா சொல்லிட்டு போயிடலாம், அது போன்ல சொல்லியிருந்தாவே போதும், நேர்ல சொல்லணும்னு எந்த கட்டாயமும் இல்லை அப்படின்னு. அப்படி நான் ஒண்ணுமே சொல்லல. சரி ஓகே அப்படின்ட்டு. அப்புறம் சரின்ட்டு வெளியில வாசப்படியில நின்று பேசுறேன். அப்படி உள்ள வாங்க அப்படின்னா, இல்ல நான் நான்வெஜ் சாப்பிட்டு இருக்கேன், அதனால உள்ள வரல. நான் சொன்னேன், நான்வெஜ் சாப்பிட்றதுக்கும் கடைக்குள்ளார் வரத்துக்கும் என்ன சம்மந்தப்பட்ட? வேலை செய்யறப்ப நான்வெஜ் எல்லாம் சாப்பிடாம வேலை செய்வாங்க, அதெல்லாம் ஒண்ணு இல்லை, நான் அப்படியே இருந்தா கூட நாங்க அப்படியெல்லாம் பார்க்க மாட்டோம் அப்படிங்கிற. இல்ல பரவாயில்ல, நான் இங்கேயே நின்னுக்கிறேன் அப்படின்னு. ஆக்சுவலா அவங்க நான்வெஜ் எல்லாம் சாப்பிட கிடையாது, அவங்க தண்ணி போட்டிருக்காங்க, தண்ணி போட்டு வந்திருக்காங்க, அதனால உள்ள வரல. நார்மலா எந்த ஜென்ஸுமே அப்படி தண்ணி போட்டு வந்தா கடைக்குள்ளார அவ்வளவு சீக்கிரம் வரமாட்டாங்க, அது எங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு நின்னுட்டாங்க. அப்புறம் நானும் சரின்னு அதுக்கப்புறம் ஒன்னும் சொல்ல. அவர் கேட்கறதுக்கும் தயங்குறாரு. எனக்கு தெரியல, புரியல எங்களுக்கு அவங்க என்ன கேட்க வராங்கன்னு புரியல உண்மையாலுமே. அப்புறம் பேசுறாங்க, பிடிக்கிறாங்க, வெள்ளிக்கிழமை வந்துடுறாங்க தங்கறதுக்குள்ளனா. நான் சொன்னேன் இந்த மாதிரி தான் அப்படிங்கிட்டு. சரி ஓகேங்கக்கா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கக்கா, அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படியெல்லாம் சொல்றாங்க. அப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசியாச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்புறமா சொல்றாங்க, ஆனா காசு அப்படிங்கிறாங்க. காசு அப்படின்னு ஒருவேளை இப்ப கீது கேட்கற அப்படின்னா, அது எப்படி நம்ம சும்மா தன்னை போல பணத்தை எப்படி கொடுக்க முடியும்? வேலையே செய்யாம நம்ம எடுத்து கொடுக்கறதுக்கு நாம இன்னும் கோடீஸ்வரன் எல்லாம் ஒண்ணும் கிடையாது, நம்மளே பிச்சை தான் எடுக்கிறோம். இதுல வர போறவங்களுக்கு எல்லாம் சும்மா டக்குன்னு காசையே தூக்கி கொடுக்க முடியும், இருந்தா தானே அப்படியே இருந்தாலும் கொடுக்கறதுக்கு அப்படின்னு எனக்கு ஒரே குழப்பம். அப்புறம் அண்ணா பணமா, வேலை செஞ்சா தானே பணம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் இல்லைங்க, நான் அது கேட்கல, எனக்கு தினம் நீங்க 300 ரூபா கொடுத்துடணும். ஏன்னா கரெக்ட், அவங்க கேட்கறது கரெக்ட், சாப்பாடு அப்புறம் 3 நேரம் இங்க சாப்பிடணும் இல்ல, தினம் நீங்க 300 ரூபா கொடுத்துடணும் அப்படிங்கிறாங்க. அது கூட அண்ணா சொல்ற, அது வாங்கிக்கோங்க, அப்புறம் அதை கொடுத்துதானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஏன்னா அவங்க மேபி ஜென்ஸுங்கெல்லாம் மெயினா தண்ணி போடுறவங்களா இருப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு தினம் காசு வேணும் இல்லையா. நான் அதெல்லாம் எதுவுமே சொல்ல, அதை கூட நான் சொல்றேன், ஒருவேளை அவங்க அதை ஏதாவது நினைச்சிட்டு இப்ப கடைக்குள்ளார படுத்துக்கலாம்னு சொல்றாங்களே, நம்ம எப்படி அந்த மாதிரி ஈவினிங் நம்ம தண்ணி போடுறோம்னா இங்க எப்படி படுக்க முடியும் அப்படின்னு கூட அவங்க நினைப்பாங்கன்னு கூட நான் நினைச்சிட்டு அதையும் நான் வெளிப்படையா சொல்றேன். இந்த மாதிரி உங்களோட பர்சனல்ல நாங்க தலையிட மாட்டோம், நீங்க வேலை முடிச்சதுக்கு அப்புறம் தண்ணி போட்டாலும் சரி என்ன பண்ணாலும் சரி அதுக்கு எங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. எங்களுக்கு தேவை நீங்க வேலை செய்யற நேரத்துல கரெக்டா வேலை செய்யணும், நீட்டா இருக்கணும், அதுல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, அவ்வளவுதான். அதை தவிர உங்களோட பர்சனல்ல எக்காரந்து கொண்டு நாங்க தலையிடவே மாட்டோம். நீங்க 300 ரூபாய் தினம் வாங்கிக்கோங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு கூட நான் சொல்றேன். மீதி அப்புறம் வார கடைசியில சம்பளம் வாங்குறப்ப இதை கழிச்சிட்டு மீதி கொடுத்துறேன் அப்படின்னு கூட சொல்றேன். ஓகேங்கா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற. அப்படி அவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்துட்டு சரிங்கக்கா நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு, சரி நான் கண்டிப்பா வெள்ளிக்கிழமை வந்துடுறேன், நீங்க அதுக்குள்ள கிளீன் பண்ணி மிஷின் எல்லாம் தூக்கி வச்சிருங்க, நான் வந்துருவேன் அப்படின்னு வேற சொல்றேன். அப்படி நாம தான் ஒரு இடத்துலயே வாங்கி இருக்கிற செருப்படி திரும்ப அவ்வளவு கேனமாவே இருப்போம். நம்ம அண்ணா சொல்லிட்டாங்க, முதல் ஆள் வரட்டும், வெள்ளிக்கிழமை வரட்டும், கடையில தைச்சிட்டு இருக்கட்டும், சாயந்தரம் ஆனோன்னு நம்ம டக்குன்னு கடையை இது பண்ணிட்டு, ஏன்னா அது ரொம்ப கிளீன் பண்ண தேவையில்ல, கிளீனா இருக்கிறது சும்மா தண்ணி வச்சு தொடச்சு விட்டா மட்டும் போதும், அப்புறம் எடுத்து வச்சுக்கலாம். நைட்ல கூட பார்த்தாம அந்த மிஷினை தூக்கி அங்க வச்சுக்கலாம், அவசரப்பட்டு மிஷின் எடுத்து வைக்க கூடாதுன்னு அண்ணா ஃபர்ஸ்டே சொல்லிட்டாங்க. நானும் அப்படிதான் சொன்னேன், சரின்னு விட்டாச்சு.
வெள்ளிக்கிழமை பார்த்தா இப்ப நேத்திக்கு ஆள் வரல. ஒரு போன் இல்ல ஒண்ணு இல்ல, போன் வச்சிருக்கிற அப்படி போன் இல்ல ஒண்ணு இல்ல வரல. நான் கூப்பிடல, எனக்கு ஒரு மாதிரி வெறுத்து போச்சு. போங்கடா கருமத்தை அப்படின்னு எனக்கு உண்மையால வெறுத்து போச்சு. அப்புறமா விட்டுட்டேன். வந்தா வராங்க, வராட்டி போறாங்க, போவாங்க. கரும நமக்கு அதுதான் சொல்றேன், நம்ம தலையெழுத்தா இல்ல இப்படிதான் இருப்பாங்களா ஆளுங்கன்னு எனக்கும் தெரியல. அதெல்லாம் அந்த காலத்துல நீங்க வேலைக்கு போனீங்கன்னா ஒழுக்கமா போனீங்க வந்தீங்க. இப்ப இருக்கிறவங்க எல்லாம் யாரு இப்படி இருக்கிறாங்க? அப்பதான் சொன்னேன், இப்ப தெரியுதா ஏன் வெளி ஆளுங்க வந்து நம்ம ஊர்ல நம்ம தமிழ்நாட்டுல நல்லா வேலை செய்யறாங்க, ஏன் நம்ம ஆளுங்களுக்கு வேலை இல்லங்கிறது இப்ப தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அவங்க பாவ கஷ்டத்துல இருக்கிறவங்க, அங்க அவங்க ஊர்ல வேலை இல்லாம வருமானம் இல்லாம சாப்பாட்டுக்கு மேபி வழி இல்லாம கூட இருந்திருப்பாங்க. அந்த ஒரு கஷ்ட சூழ்நிலையில தான் அவங்க இங்க வந்து வேலை செய்யறாங்க. இங்க வேலை செஞ்சு அவங்க ஊர்ல கொடுத்து அவங்க அங்க வந்து செழிப்பாதான் இருக்கிறாங்களாமா. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் வீடு கட்டுனேன், தங்கச்சிங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணேன், ஒய்ஃபுக்கு இதெல்லாம் பண்ணேன் அப்படின்லாம் 1-2 பேர் சொல்றாங்க. அப்ப அவங்க அப்ப வேணா வாழ்க்கையோட முக்கியத்துவத்தை தெரிஞ்சு இங்க எத்தனை கஷ்டம் இருந்தாலும் இங்கேயும் அவங்களுக்கு எத்தனை கஷ்டம் இருக்கும் கண்டிப்பா அதையும் தாங்கிக்கிட்டு அவங்க வேலை செய்யறாங்க. குடுக்கற காசுக்கு அவங்க நேர்மையா வேலை செய்யறாங்க. அதுலயும் 110 பேர் வந்து ஓடுறவங்க இருக்கதான் செய்யறாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா 90 பேர் கண்டிப்பா நேர்மையா வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அப்படிங்கிறப்போ அப்ப நம்மளுங்க இப்படி பண்றாங்க பாத்தீங்களா? இப்படி ஏமாத்து வேலை பண்ணுனா எப்படி வேலை கிடைக்கும்? கண்டிப்பா எல்லா ஊர்லயும் எல்லா டெய்லர் கடையிலயும் கண்டிப்பா வேலைக்கு இந்த வேக்கண்ட் இருந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா ஏன் வேலை இல்லைன்னு சொல்றாங்க அப்படின்னா, நீங்க ஒழுக்கமா அங்க வேலை செய்யல. நீங்க கரெக்டா அங்க வேலை செஞ்சீங்கன்னா எப்படி ஓனர் வேலை இல்லைன்னு சொல்ல போறாரு? சொல்லுங்க பாக்கலாம். அப்ப தப்பு உங்ககிட்ட தான் இருக்குதே தவிர கடை வச்சிருக்கிறவங்க கிட்ட இல்ல. சரியா? ஏன்னா கடை வச்சிருக்கிறவங்க அவங்களுக்கு இதுதான் தொழில் அப்படிங்கிறப்ப அவங்க அதை எப்படியெல்லாம் வேலை வேணுமோ அதையெல்லாம் அவங்க முயற்சி பண்ணி அந்த வேலையை எப்படி சொல்ற நிறைய வேலையை அவங்க வாங்கதான் செய்வாங்க. நீங்க அப்ப கரெக்டா இல்லங்கிறப்ப ஏன் அடுத்தவங்களை தப்பு சொல்றீங்க? இங்க தப்பு எப்படி சொல்றது, இங்க பிரச்சனை வந்துட்டு நம்ம வேலை செய்யற ஆளுங்க கிட்ட தான் இருக்குதே தவிர ஓனர் கிட்ட முக்கால்வாசி இடத்துல அது கிடையாது. அதுலயே அப்புறம் 110 பேர் ஓனர் என்ன பண்றாங்க, ஏமாத்தி வேலை வாங்குறவங்களும் இருக்குதான் செய்றாங்க. அவங்களுக்கு தாங்க காலம். ஏமாத்தி வேலை வாங்குறாங்க பாருங்க, அவங்களுக்கு தான் இங்க காலமே. ஏமாத்துறவங்களுக்கு தான் இங்க காலம். நீங்க நேர்மையா இருந்தீங்கன்னா இங்க அப்படி தலையில துண்டு தான் போட்டு போகணும். கோபம் எனக்கு உண்மையாலும் என்னுடைய கோபத்தை சத்தியமா என்னால அது எனக்கு அதுக்கு மேல எப்படி வெளிப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியல. அவ்வளோ ஒரு எரிச்சல்ல இருக்கிறேன் நானு. அப்புறம் தான் என்ன சொல்லிட்டாங்க, ஆளு வேண்டாம் ஒரு கருமாந்திரம் வேண்டாம், விடு நம்ம தலையில இப்படியே இருந்தாலும் போச்சாது. என்ன எங்களுக்கு நிறைய வேலை வருது, நாங்களும் ரொம்ப ரொம்ப கஷ்டத்துலதான் இருக்கோம். எங்களுக்கு ஒரு ஆள் கிடைச்சா இன்னும் கொஞ்சம் எங்களால சம்பாதிக்க முடியும். சோ கடன் கட்டுறதுக்கு கொஞ்சம் எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நாமளும் முன்னேறலாம், நம்ம குழந்தைங்களையும் நல்லா படிக்க வைக்கலாம். இப்படி எத்தனையோ இதோட தான் நாங்க கஷ்டப்பட்டு அந்த நிலைக்கு வந்துட்டோம். நிறைய துணி வந்து தைக்க முடியாம துணி வர அளவுக்கு ஒரு நிலைக்கு நாங்க வந்துட்டோம். ஆனா ஆளுங்க கிடைக்காம நாங்க படுற கஷ்டம் பெரிய கஷ்டம். அப்ப பிரச்சனை எங்க இருக்குன்னு பாருங்க. இப்ப நானே ஃபர்ஸ்ட் எல்லாம் நானே சொல்லுவேன், போவாங்க எதுக்குங்க நம்ம ஆளுங்க இருக்கிறப்ப வெளியாளுங்களுக்கு வேலை கொடுக்காட்டி. உண்மையில நான் அப்படிதான் சொல்லியிருக்கேன். ஆனா உண்மையில இப்ப நான் சொல்றேன், நம்மளுக்கு ஒரு இந்திக்காரங்க கிடைச்சா கூட போதுங்க, அவங்க நல்லா வேலை செய்வாங்கன்னா போதும், நம்ம வச்சு வேலை வாங்கிக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. இவங்க இப்படி பண்றவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு 100 ரூபாய் சேர்த்தி கொடுத்தா கூட புண்ணியம் கிடைக்க, அவங்களும் கொஞ்சம் இன்னும் ஈடுபாடா வேலை செய்வாங்க, உண்மையா வேலை செய்வாங்க. உண்மையில எனக்கு இப்ப அப்படிதான் தோணுது. நான் கம்மன அப்படிதான் ஒரு ஆள் கிடைச்சா அதையாவது போட்டுக்கலான்னு தான் பாக்குறேன். பட் அதுக்குமே ஆள் கிடைக்கிறது இல்ல, அதான் பிரச்சனையே. அப்படி தயவு செய்து வேலைய நீங்க வந்து வேலையை தொலைச்சு போட்டு வந்து அப்புறம் எனக்கு அங்க வேலை இல்ல இங்க வேலை இல்ல அப்படிங்கிறீங்க. கண்டிப்பா வேலை ஏகப்பட்டது கிடக்குது. நம்ம ஆளுங்க தாங்க ஏமாத்துறதுக்கே இருக்கிறாங்க. அதுவும் இப்ப கேட்டா வட மாநிலத்துக்காரங்க வரங்காட்டி எங்களுக்கு எல்லாம் மரியாதை இல்ல, எங்களுக்கு எல்லாம் வேலையே கொடுக்கறது இல்ல. நீங்க எப்படி உடம்ப வளைச்சு வேலை செய்ய மாட்டேங்கிறீங்க, அப்புறம் ஏமா உங்களுக்கு வேலை கொடுப்பான் சொல்லுங்க பாக்கலாம். 110 பேர் இன்னும் நல்லா வேலை செய்யறாங்க, பழையபடி வேலை செய்யற ஆளுங்க இருக்கதான் செய்யறாங்க. அவங்க வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. உங்களாட்ட பேசிட்டு புலம்பிட்டு இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா ஒழுக்கமா வேலை செய்யறது இல்ல. அப்புறம் முதலாளி என்ன பண்ணுவான், இப்ப அவன் முதல் போட்டு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் முதல் போடுறவன் இப்ப உங்களையாட்டையெல்லாம் வச்சுட்டு ஏமாத்திரவோட வச்சுக்கிட்டு கொண்டிருப்பாங்களா? அவங்களுக்கு அவங்க வேலை நடந்தாங்கன்னு வருமானம் வந்தாகணும். அதுக்கு அவங்க என்ன வேணாலும் பண்ணதான் செய்வாங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. உண்மையாலும் ரொம்ப நேரம் இதை நான் பேசிட்டேன். எவ்வளவு தூரம் இதை நீங்க கேட்பீங்கன்னு எனக்கும் தெரியல. ஆனா தயவு செய்து இனிமேட்டுக்கு நீங்க டெய்லர் கடை வைக்கிறீங்க அப்படின்னா ஆளுங்களை நம்பி தயவு செய்து கடை வைக்காதீங்க. உங்களுக்கு தெரியும் உங்களால முடியும்னா மட்டும் கடை வைங்க. இல்ல ஒருத்தரை நம்பிதான் நான் தைக்கிறதுக்கு ஆள் இருந்தாதான் என்னால அந்த கடையை நடத்த முடியும் அப்படின்னா தயவு செய்து வைக்காதீங்க. பாவம். ஏன்னா நாங்க படுற கஷ்டம் தான் அப்புறம் உங்களுக்கும் வரும். அதனால நாங்களாவது எங்களுக்கு தொழில் தெரியும், எங்களால பண்ண முடியும், அதனால நாங்க பண்றோம். பட் வெறும் டெய்லர் அடுத்தவங்களை நம்பிதான் வந்து கடை வைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்ப அவங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு யோசிச்சு பாருங்களேன். ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு உஷாரா இருங்க. அதே மாதிரி டெய்லர்ஸ் வந்து இப்படி ஏமாத்தாதீங்க தயவு செய்து. ஏமாத்துனீங்கன்னா நாம உருப்பட முடியாது, அவ்வளவுதான்.
நாம நல்லா இருக்கணும்னா நேர்மையா இருக்கணும். வேலையில நேர்மையா இருந்தா கண்டிப்பா நம்ம வந்துட்டு இன்னும் மேல மேல போவோம். அதுதான் நான் கத்துக்கிட்டது, எங்க அப்பா சொல்லி கொடுத்தது, இன்னைக்கு வரைக்கும் நான் பண்றது எல்லாமே அதுதான். இது என்ன சொல்றதுன்னு எனக்கு உண்மையால தெரியல. சரி ஓகே, ரொம்ப நேரமா நான் பேசிட்டேன்னு நினைக்கிறேன், ஆதங்கத்தை நான் கொட்டிட்டேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி ஓகேங்க, இந்த வீடியோக்கு அவ்வளவுதான். இன்னொரு வீடியோ நம்ம பார்க்கலாம். பை.